பாக்கியா செல்விக்கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. பாக்கியா செல்விக்கிட்ட சொல்கிறாங்க, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். இந்த 2 ரெஸ்டாரண்ட்டுக்கும் மாறி மாறி போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரமாகவே ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதுக்கு பதிலாக தான் கடவுள் நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்ட்டு ரெஸ்டாரண்ட்டே உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வழி பண்ணிட்டாரு அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இனியாவோட மாமனார் பண்ண வேலைக்கு நீ எதுக்குக்கா கடவுள் மேலே பழி சொல்கிற அப்படின்ட்டு செல்வி கேட்குறாங்க. அந்த சுதாகர் மட்டும் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கவே கூடாது அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அக்கா, இப்போது இந்த உலகத்தில் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க. நிறைய பேர் அடுத்தவங்க முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சுதாகர் இல்லைன்னா ஒரு திவாகர் அல்லது மனோகர் யாரோ ஒருத்தர் வந்திருக்கு தான் போகிறாங்க. அதுக்காக நம்ம உடஞ்சி போயிடக்கூடாதுக்கா அப்படின்ட்டு செல்வி ஆறுதலாக பேசிகிட்டே வராங்க. பாக்கியா பேசிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தா பாக்கியா வீட்டில் அந்த சுதாகர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. வீட்டில் ஈஸ்வரி, கோபி எல்லாருமே சந்தோஷமாக அவர் கூட பேசிகிட்டு இருக்காங்க. சுதாகர் தன்னுடைய மொபைலை காட்டி, இந்த வீடு நல்லா இருக்க பாருங்கள், பீச்சுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த வீட்டை தான் நான் இப்போது இனியாவுக்காக வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பாக்கியா வர்றதை பார்த்துட்டு சுதாகர் வாங்க சம்பந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. பாக்கியா எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. ஈஸ்வரி அந்த மொபைலை வாங்கி, இங்கே பார்த்தியா, இவங்களுக்கு இருக்கிற வேலையில் இந்த வீட்டை வாங்கி இப்போது இனியாவுக்காக கொடுக்க போகிறாங்களாம். அதை நம்மக்கிட்ட நேரில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ட்டு அந்த வீட்டை காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு பாக்கியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த மொபைலை கொடுத்துட்றாங்க. என்ன சம்மந்தி, உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையில் இந்த விஷயத்தை நீங்கள் மொபைல்லையே சொல்லியிருக்கலாமே, எதுக்காக நேரில் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. இல்லைம்மா, எங்கள் வீட்டில் பெரியவங்க யாரும் கிடையாது. எனக்கு இப்போ பெரியவங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் மட்டும்தான். அதான் ஒரு மரியாதைக்காக நேரில் வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு சுதாகர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாக்கியா எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. இதுக்காக மட்டும் நான் நேரில் வரல. சம்மந்தியமாக என் மேலே தப்பான ஒரு எண்ணத்தை வச்சுருக்காங்க. எனக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் அப்படின்ட்டு சுதாகர் சொல்கிறாரு. எழில் உடனே, அப்படிலாம் எதுவும் இல்லை அங்குள், அம்மா இப்போ ஓகே ஆகிட்டாங்க, அவங்களுக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சு போச்சு இல்லைம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாக்கியா எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. சம்மந்தியம்மா அமைதியாக நிற்கிறத பார்த்தா இன்னும் என் மேலே அவங்களுக்கு தப்பான எண்ணம் தான் இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு சுதாகர் சொல்கிறாரு. இதோட இந்த பிரம முடியுது.